திருமுல்லைவாயிலில் விபத்தில் உயிரிழந்த பெண் தலைமை காவலர் குடும்பத்திற்கு அவருடன் காவலராக தேர்வான சக பெண் காவலர்கள் குழுவாக இணைந்து ரூபாய் 11,33,500 ரூபாயை நிதியாக திரட்டி வழங்கிய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை அம்பத்தூரை அடுத்து திருமுல்லைவாயில் பகுதியில் கணவர், மகன் மற்றும் மகளுடன் வசித்து வந்த பெண் தலைமை காவலர் சுமதி எதிர்பாராத விதமாக கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி நடந்த விபத்தில் உயிரிழந்தார். அவரது குடும்பத்திற்கு உதவும் வகையில் சுமதியுடன் காவல்துறைக்கு 2003ஆம் ஆண்டில் தேர்வான பெண் காவலர்கள் அனைவரும் இணைந்து நிதி திரட்டினர். வாட்ஸ்அப் குழு அமைத்து அதன் மூலம் தமிழகம் முழுவதும் உள்ள 1354 பெண் காவலர்களிடம் நிதி வசூல் செய்து ரூபாய் 11,33,500 ரூபாயை திரட்டினர். இந்த தொகையை திருமுல்லைவாயில் பகுதியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் சுமதி புகைப்படத்திற்கு அஞ்சலி செலுத்தி அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். பிடெக் 4ஆம் ஆண்டு படித்து வரும் சுமதியின் மகன் உதயகுமார் மற்றும் 10ஆம் வகுப்பு படித்து வரும் அவரது மகள் சந்தியா ஆகிய இருவரது பெயரிலும் 9 லட்சம் ரூபாயை அஞ்சல் அலுவலகத்தில் வைப்பு தொகையாக செலுத்தியதற்கான ஆவணத்தையும் மீதமுள்ள பணத்தை தொகையாகவும் அவரது குடும்பத்திடம் வழங்கினர். 22 ஆண்டு கால காவல் பணியின் போது எப்போதும் கோபப்படாமல் சிரித்த முகத்துடன் இருக்கும் சுமதியின் நினைவால் சக பெண் காவலர்கள் கலங்கிய சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியது. விபத்தில் உயிரிழந்த பெண் தலைமை காவலருக்கு சக பெண் காவலர்கள் குழுவாக இணைந்து உதவிய சம்பவம் காவல்துறை மத்தியிலும் பொதுமக்கள் மத்தியிலும் பாராட்டை பெற்று வருகிறது.